2 மாடு கறக்கிற இது ஒரு மாடு கறக்கலாம். 2 மாடு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு இது ஒரு மாட்டில் உட்காந்து எந்திரிங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஏர்செல் டவர் ஹைட் டவர் இருக்கும். டவர் கடையில் ஃபார்ம் இருக்குண்ணா. நடந்து கூட வந்துடலாம். அப்புறம் அந்த மாடு ரொம்ப பில்டப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பெருசாக தெரியுற மாதிரி தெரியலீங்களே. சைஸுங்க பாரு, நான் அடிச்சு காட்டுற பாருங்களேன். இங்கே பாருங்க, எனக்கு அவருக்கும் பாருங்க. இங்கே பாரு, பின்னாடி முன்னாடியா எவ்வளோ நீளத்தில் இருக்குன்னு பாருங்க. குட்டி டாரஸில் தான் ஏற்ற முடியும் இந்த மாட்டை. இல்லை, நானும் நிறைய பேர்த்த பார்த்தேன், கமெண்டெல்லாம் எடுத்து பார்த்தேன். அவங்க பேசியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் மாட்டை பற்றி, வாங்கினவனுக்கு தான் தெரியும். பணம் அந்த அளவுக்கு போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு கறக்குது. கறந்தா தானே நம்ம சொல்ல போகிறோம், கறக்கலன்னா வாயை திறந்து சொல்லுவோமா? கண்டிப்பாக. வணக்கம் அண்ணா. வணக்கங்கண்ணா. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை போயிருந்துச்சு. ஆமாங்கண்ணா. லாஸ்ட் வீக் மாடு எடுத்தீங்களா? போனால் 25 மாடு எடுத்தேண்ணா. 27 மாடு வந்தது. டேஸ்டே 2 மாடு சேல் ஆயிடுச்சு. ஃப்ரைடே 25 மாடு அவைலபிளாக இருந்தது. ஃப்ரைடே ஈவினிங் 5 5 கூட எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுண்ணா. ஒரே நல்ல சேல் ஆயிடுச்சு. அதெல்லாம் பொங்க பண்டிகை வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா. பொங்கல் எதுவும் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேண்ணா. சரி, என்கொயரி அதிகமாக இருந்தது. சரி, அப்போ எடுத்துடலாம் எடுத்தேன். 27 மாடு எடுத்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, சேல் ஆயிடுச்சு. இல்லைங்க, சேல் ஆயிடுச்சு. இந்த வாரம் எத்தனை மாடு எடுத்தீங்க ப்ரோ? 30 மாடு இருந்ததுண்ணா. 17 மாடு சேல் ஆயிடுச்சுண்ணா. இன்னும் 13 மாடு இருக்குண்ணா. 13 மாடு. அதை 13 மாடு இப்போ லைவாக நான் பார்க்க போகிறேன்னா. எப்பயும் போல நம்ம மாடுகளை பார்ப்போம். ஆமாம். அதுக்கு முன்னாடி சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னு, சேலம் மாவட்டம் வாழப்பாடிங்கண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் ஃபார்ம் இருக்குண்ணா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணால் பிக்கப் பண்ணிப்போண்ணா. ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடுண்ணா. ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணிப்போண்ணா. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஏர்செல் டவர் ஹைட் டவர் இருக்கும். அந்த டவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டவர் கடையில் ஃபார்ம் இருக்குண்ணா. அதான் மெயின் இதேண்ணா. அதை பார்த்து நம்ம நடந்து கூட வந்துடலாம்ண்ணா. ஓகே ப்ரோ. நடந்து வர மாதிரி எஸ்ஆர்எஸ் ஃப்ளவர் மில்லுன்னு இருக்குண்ணா. அந்த மில்லு சந்திலே நம்ம ஃபார்ம் இருக்குண்ணா. மில்லு தடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் முன்னாடியே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்மே நம்மளுது தானா. அங்கே டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா யார் வேணாலும் சொல்லுவாங்கண்ணா ஆலப்பாடியில். சரி ப்ரோ. இப்போ ஒரு மாடாக பார்க்கலாங்கண்ணா. ஓகே. இந்த வாரம் கஸ்டமர் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. என்ன மாதிரி கஸ்டமர் வந்திருந்தாங்க? என்ன மாதிரி மாடுங்க அதிகமாக போச்சு? ஹச்எஃப்பும் போச்சு, ஜெர்சியும் போச்சுண்ணா. ஜெர்சி எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுண்ணா. ஜெர்சி எல்லாம் போச்சு. ஹச்எஃப்ல தான் இப்போ ஸ்டாக் இருக்குது நம்மள்கிட்ட. அதெல்லாம் ஹை ஹீல்டிங் பர்பஸில் இருக்குண்ணா ஒரு மாடு. இந்த வாரம் என்கொயரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆமாண்ணா. ஃபார்முக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாண்ணா. அப்படி சொன்னவங்க எல்லாம் வந்துட்டாங்களா எப்படி? சொன்னவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்திருந்தாங்கண்ணா. மீதி அப்புறம் 2 பேர் வீடியோ காலில் வாங்கிட்டாங்கண்ணா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரேன்னு கால் பண்ணாரு. நாளைக்கு வராங்க. ஆமாண்ணா. வந்தவங்க இருக்காங்க. இருக்காங்க. நாளைக்கு வரவங்க இருக்காங்க. ஓகே ப்ரோ. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்கள் ஃபார்முக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்கண்ணா. எப்போ வந்தெல்லாம் மாடுக்கு இருக்குங்க? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குண்ணா. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே இருக்கும். நம்ம அதிகமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஃப்ரைடே வந்துடலாம்ண்ணா. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 40 மாடு 45 மாடு 50 மாடு வரைக்கும் நம்ம ஃபார்மில் இருக்குண்ணா. இருந்தாலும் 30 மாடு வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எது வேணால் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே ப்ரோ. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம ஃபார்மில் இருக்க மாடுங்களை வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். நான் பார்க்கலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடு ப்ரோ வெயிட் மாடுண்ணா. அது பற்றி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாரஸில் தான் ஏற்றணும் மாட்டேங்குது. அது மாதிரி மாடு பிக்கப்லையும் ஏற்ற முடியாது, தோஸ்லையும் ஏற்ற முடியாது, டாடாஸ்லையும் ஏற்ற முடியாது. ஒரு குட்டி டாரஸ் தான் கூப்பிட்டு வர்ற அந்த மாடு ஏற்ற பாருங்க. என்ன அகலம் இருக்குதுங்க பாருங்க. அந்த மாடு ரொம்ப பில்டப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பெருசாக தெரியுற மாதிரி தெரியலீங்களே. சைஸுங்க பாரு, நான் அடிச்சு காட்டுற பாருங்களேன். இங்கே பாருங்க, எனக்கு அவருக்கும் பாருங்க. இங்கே பாரு, பின்னாடி முன்னாடியா எவ்வளோ நீளத்தில் இருக்குன்னு பாருங்க. குட்டி டாரஸில் தான் ஏற்ற முடியும் இந்த மாட்டை. அகலத்தில் இங்கே பாருங்கடா. ஏறி மேலே 3 பேர் படுக்கலாம் பெட்டில். அது மாதிரி பெட்டு சைஸ் பாருங்க, ஒன்றா சைஸில் இருக்குதுன்னு. பின்னாடி நிற்கிற பாருங்கண்ணா. என் கழுத்துக்கு மேலே அந்த கழுத்து ஹைட்டுக்கே இருக்குண்ணா அந்த மாடு. நெட்டி நீளத்தில் பாருங்க. ஹைட்டு, வெயிட்டு, நீளம், நெட்டி நீளம் எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட 2 மாட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆமாண்ணா. லட்சத்தில் ஒரு மாடு அது மாடு. லட்சத்தில் ஒரு மாடு. ஹச்எஃப்ல வாங்கிடலாம். 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிற மாடு. இது மாதிரி மாட்டில் பார்த்தா லட்சத்தில் ஒன்று தான் இது மாதிரி மாடு கிடைக்கும் எங்களுக்கு. ரேர் ப்ரீடான மாடு ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா வளப்பழம் நல்ல வளர்ப்பு. 2ஆம் மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு. கிழக்கும்ல அமைஞ்சிருக்காங்க. சுத்தமான மாடுண்ணா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த நம்ம பண்ணையிலே வந்து இந்த கொஞ்சம் ஹெவி சைஸில் தான் இருக்குது. ஆமாண்ணா. இந்த ஒரு மாட்டுக்கு பதிலாக 2 மாடு வாங்கலாம் இல்லையா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தாரில் கட்டுருந்தா போகணும். தோரணையே வேற, இதோட தோரணை வேற, லுக்கு வேற. மாட்டை பார்த்து ஆசைப்படணும். எப்படி
2 மாடு கட்டி உட்காந்து எந்திரிக்கிறது இது ஒரே மாடு வாங்கி கட்டி உட்காந்து எந்திரிக்கலாம். அது மாதிரி கறவை கறக்கிறதுலையோ மாட்டுலையோ நெட்டு நீளத்துலையோ அழகுலையோ ஆசாரத்துலையோ எல்லாத்துலேயுமே நல்ல சீர்பாரான மாடு. இப்போ 2 மாட்டுக்கு உட்காந்து எந்திரிக்கு பதிலாக இந்த ஒரு மாடு வாங்கினா போதும். ஆமாண்ணா. 2 மாட்டு கறவை இந்த ஒரு மாடு எவ்வளோ கறக்குங்க? நான் இந்த ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கறவை வரும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். அதுவும் சாதாரணமாக 30 லிட்டர் கேரண்டியே கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடுனா 2 மடி செட் இருக்கா? ஏன் மடி செட்டு பாருங்க, இன்னும் 15 நாள் அவனை கண்டு போட மடி பாருங்க, மடிப்பாதி மாடு பை தான் அங்கே பாருங்க. இன்னொரு 15 நாள் அவங்க சுரக்கம் ஃபுல்லு வரும். அரை வரைக்கும் மடி எடுத்து தான் கண்டு போட்டுலாம். சதறத்துக்கு சதறம் மடி ஃபயர் குவாலிட்டியான மாடுனா எல்லாம் தேவைப்பாருங்க. உடனே கால் பண்ண உடனே புக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக வந்து நல்லா ஹெவி சைஸில் பார்த்தோம். ஆமாண்ணா. ரெண்டாவது பார்க்க போகிற மாடு, ரெண்டாவது பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுனா 2ஆம் நீத்து பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாய் மாடு, சுழி சுத்தமான மாடு. இப்போ தான் பாருங்க பொட்டக்கண்ணு போட்டிருக்குது கண்ணு எல்லாம். ஆமாம், ஹச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில் போட்டிருக்காங்க. ஹெவி சைஸான மாடு 2ஆம் நீத்து மாடு. 25 லிட்டரு கறவை சொன்னாங்க, ஒரு 22 லிட்டரு கேரண்டியே வரும். இப்போ லைவாக சீம்பால் பீஸ் எடுத்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம். அது வீடியோவில் தெரிய போகுது. இப்போ நம்ம கறக்கிறது பாருங்கள், 4 காமலி பால் வருதா இல்லை நம்ம டேரெக்டாக செக் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். கண்ணு மாடாக இருந்தால் நம்ம ஃபார்மில் டைரெக்டாக செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து புக்கிங் ஆகிடுச்சிங்களா இல்லை இனிமேல் தான்? புக்கிங் ஆகலாம். அது கண்ணு போடுறதுக்கு ஒருத்தவங்க வெயிட்டிங்கில் இருந்தாங்க. என்ன கண்ணுன்னு கோசரம் கண்ணு கிடையாது என்ன போட்டுருச்சு. இப்போ லைவாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு. அவங்க பார்த்து கால் பண்ணுவாங்க, புக் பண்ணிக்கலாம். நான் உடனே இல்லைனாலும் இருக்குண்ணா ரெடி போட்டுருச்சு. சத்த போகிற கண்டிஷனில் இருக்குண்ணா. சத்த போடல, சத்த இப்போ தான் கண்ணு போட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்குண்ணா. அரை மணி நேரம். ஆமாண்ணா. கண்ணு பொட்டை கண்ணு ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு, ஹெவி சைஸ் ஆன மாடு, 2ஆம் நீத்து மாடு. நல்லா ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்க. 23 லிட்டர் சாலிடாக கறக்குண்ணா. காலையில் 13 சாயந்தரம் 4 காம்பளி பால் வருது. 4 காம்பளி நல்லா பால் வரணும். அவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கறக்கணும். இதே மாதிரி 30 லிட்டர் கூட கறக்கும். அவங்க பராமரிப்பு பண்ணுற கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. வாங்கிட்டு போகிறது பெருசு கிடையாது. வாங்கிட்டு போய் கட்டிப்படி டிவி பார்த்துட்டு இருந்தாலும் பால் வராது. போட்டால் தான் கறக்கும், போடலாம் கறக்காது. இப்போ அண்ணன் வந்து கையில் பேசுறாரு. ஆமாண்ணா. நான் மிஷின் தான் போடுவேன் அப்படின்னா மிஷின் கரைக்கு ஈஸியாக சூஸ் பண்ணலாம்ண்ணா. அடிக்கு ஒரு காம்பு நல்லா பீஸை பிடிக்க அருமையாக இருக்கும். மிஷின் கரையை போட்டாலும் இடிக்காமல் பிடிக்கும். நல்லா அடிக்க தூரமாக இருக்குது பாருங்கள். நல்லா மடிச்சே பாருங்கள். எப்படி 4 ஒரே ஈவனாக காம்பு, நல்லா காம்பு கட்டு, நல்லா மாடு வெயிட்டுக்கான நல்ல வெயிட்டு மாடுனா. இப்போ இது இல்லாமல் கண்ணு போட்ட மாடு இந்த மாதிரி எதனா இருக்குது? இது ஒன்று தானே ஸ்டாக்கு இப்போ ரெடி. இப்போ தான் கண்ணு போட்டிருக்கு. அது ஒரு கஸ்டமர் கேட்டால் அதுவும் கண்ணு போட்டுருச்சு. போட்டோன்னே அவங்க எடுத்துக்கலாம்ண்ணா. சரிங்க. லைவாக இருக்கிறது ஒரு கண்ணு மாடு தான் இருக்குது. வீடியோவில் பெருசாக நம்ம வந்து கண்ணு போட்ட மாட்டுக்கு காமிக்க மாட்டோம். ஆமாண்ணா. இந்த டைம் காமிச்சிருக்கோம். ஸோ ரெடி கறவைக்கு வேணும்னா இந்த மாடுங்க எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாரம் எல்லாமே வந்து ஹெச்எஃப் கிராஸ் தான் இருக்குது. ஆமாண்ணா. ஜெர்சி எல்லாம் வந்துச்சு, எல்லாம் சேல் ஆகிடுச்சு. ஆமாண்ணா. ஒரே ஒரு ரெடி ஜெர்சி இருக்குண்ணா. ஒரு அதுவும் பார்க்கலாம். ஆமாம், சரிங்க. ஸோ இது பற்றி சொல்லுங்கள். இது எவ்வளோ கறவை? அடுத்த பாவுடைய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஒயிட் மெஜாரிட்டியான மாடுனா, சரியான மாடுனா. பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லு, 2ஆம் நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. மடி செட்டு பாருங்க, நல்லா ரோஸ் மடியில் சதறத்துக்கு சதரம் மடி செட்டு. ஏனோ தவணை மடி கிடையாது. சதர் சதரம் மடி 15 நாள் அவங்க கண்ணு போட 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு. 25 லிட்டர் வருஷ ஓதையில் கறக்கும். காலைல 13 சாயந்தரம் 12. 2ஆம் நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. கொம்பு ஆஸ் கொம்பு நல்லா மிங்கும். முக லட்சணத்துக்கே பணம் கொடுக்கணும். லக்ஷ்மி கடாசமான மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லு, சுழி சுத்தமான மாடு. எல்லாம் ஒரு வெயிட்லேயும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. நல்லா கை கால் ஊக்கம் பாருங்க எப்படி இருக்கணும். போன்லெஸ் நல்லா போன் வெயிட்டு. ரோஸ் காம்பு அடிக்க ஒரு காம்பு. மிஷின் கரையெல்லாம் பண்ணலாம், கை கண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆம் நீத்து மாடு தண்ணி கறவைக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 நாள் நம்ம கண்டுபாடு. மட்டி ஃபுல்லு வரும், இந்த சுரக்கம் ஃபுல்லு வரும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். அந்த கலருக்கே பணம் கொடுக்கணும். லட்சத்தில் ஒரு மாடு. அடுத்தா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல இருந்து கிராஸ் பீடான மாடு. ட்ரிபிள் கலர், செவல செம்புத்து வெள்ளை, ரேர் கலர், ரேர் பீடு. அதில் கிராஸ் மாடுனா பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு புதுவாய் மாடுனா. நேரம் 10 கறவை வரணும். 20 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ண உடனே புக் பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் மாடு, பிளாக் மெஜாரிட்டியான மாடு. இது மாதிரி 2ஆம் நீத்து மாடு, 6 புல்லு, 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 கறவை வரும். 15 நாள் அவனை கண்ணு போட. இதுவும் தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். கண்ணு போட நல்லா 15 நாள் ஆகணும். 15 நாள் இன்னும் நல்லா மடி எடுத்து கண்டுபடும். ஆமாண்ணா. தீனி தண்ணிக்கெலாம் எப்படி இருக்குமா? தண்ணிக்கு அருமையாக இருக்குண்ணா. தோட்டத்து மேட்ச்லையும் அவ்வளோதான். 2ஆம் நீத்து மாடு 20 நாள் அவங்க போட. மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தா இது ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு. 2ஆம் நீத்து மாடு கிளிக்கோள் அமைச்சிருக்காங்க. நேரம் 10 கறவை கேரண்டி கொடுக்கலாம். நல்லா அடிக்க ஒரு காம்பு, சுழி சுத்தமான மாடு. நல்லா பைஸ் எடுத்து பண்ண 20 நாள் அவங்க கண்ணு போட. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். தண்ணி கறவைக்கு அருமையாக இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல அந்த மாடுனா கை கறவைக்கு நல்லா இருக்கும். மிஷின் கறவை சூப்பராக இருக்குன்னா கை கறவை சூப்பராக இருக்கும். பீஸை பிடிக்க அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். பால் நரம்புல அப்படி இருக்கு. அடிக்க ஒரு காம்புண்ணா.
அடிக்கு ஒரு கம்பு அதெல்லாம் பீசிக்கலாம் நல்லாயிருக்கும். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு, ஹெவி சைஸான மாடு, நல்லா ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. நேரம் 10 கேண்டி கொடுக்கலாம், 20 லிட்டர் கேண்டி கொடுக்கலாம். 15 நாள் கண்டு போட சுத்தமான மாடு, ரோஸ் அண்ட் பிளாக் டபுள் கலர் காம்பு. நேரம் 10 ஈஸியாக 25 லிட்டர் சொன்னாங்க, நம்ம 20 லிட்டர் கேண்டி கொடுத்துக்கலாம். ஹெவி சைஸான மாடு தான். தேவைப்படுறவங்க என்னன்னா 10 கண்ணுக்கு வச்சுருக்கலாம்ண்ணா. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு போகிறது கிடையாது. சுத்தமான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ண உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. இன்னைக்கு வந்து ஹெச்எஃப் எல்லாமே வந்து ஹெவி சைஸ். ஆமாம், ஹெவி சைஸில் தானே இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியுது. ஆமாண்ணா. எதுனாலும் தேவைப்படுறவங்க கால் பண்ண உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. சரி, சந்தேகம் அப்படின்னா டேரெக்டாக வந்துடலாம். வந்துடலாம்ண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுனா, நெத்தி சிட்டி வரல, நெத்தியில் மட்டும் வரல, ஹெவி சைஸான மாதிரி 2 நேற்று மாதிரி நல்லா கருங்கம் அமைச்சிருக்காங்க. 20 லிட்டர் கேரண்டியாக வரும்ண்ணா. சுத்தமான மாடு, நல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா, கருங்காம மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணால் எடுத்துக்கலாம்ண்ணா. இன்னும் 15 நாள் அவங்க கணப்பாடு. ஆமாண்ணா, நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுண்ணா. பீஸை பிடிக்க அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ண உடனே புக் பண்ணிக்கலாம். ஹச்எஃப்ல கிளைமேட்டுக்குலாம் எப்படி தாங்க? கிளைமேட் அடாப்ஷன்லாம் ஈஸியாக அடாப்ட் ஆகணும். இதை கிராஸ் பண்ணுங்க. செவலை வெள்ளை செம்பூத்துனா ட்ரிபிள் கலர்னா, ரேர் கலரு, 6 புல்லு 2 நேற்று சுத்தமான மாடு, நல்லா கருங்காவில் அமைஞ்சிருக்காங்க. நேரம் 10 கரை வரும். தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்கும். சுத்தமான மாடு. எல்லாம் ஜாடி நல்லா மூஞ்சி விட்டு குடிக்கும். ஃபுல்லாக கண்ணு வரைக்கும் விட்டு குடிக்கலாம். தண்ணி தீனிக்கு அருமையாக பட்டையை கலப்போம். சாப்பாட்டுக்கு மண்ணை நல்லா சாப்பிட்டா நல்லா கறக்கும். ஆமாம், நல்லா கறக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை பல்லுண்ணா? 6 புல்லு 2 நேற்றுலாம். ஆமாண்ணா, கடை பேச்சஸான மாடுண்ணா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு ஹச்எஃப்ல கிராஸ் மாடு. இது 2 நேற்று மாடு, சுத்தமான மாடு. 2 கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கறவை வரும். நல்லா கருங்க வந்துருக்காங்க. நல்லா குத்து போய் கலர் பர்ச்சேஸான மாதிரி தனி கறவைக்கு நல்லா இருக்கு. உடனே கால் பண்ணாங்க எடுத்துக்கலாம். எஸ்என்எஃப் பக்காவாக இருக்கும். எவ்வளோ கேரண்டி கொடுக்கும்? 23 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 23. ஆமாம், 25 லிட்டர்னா 23 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். நல்லா சதுர கட்டு மாடி. சாதனைக்காரங்க நல்லா செட் ஆகும். பண்ணக்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம்ண்ணா. அது இந்த மாடு இல்லாமல் இந்த வாரம் வந்து எல்லா மாடுமே பண்ண எல்லாம் ஹெச்எஃப் மாடு நல்லா தரமான மாடுனா, எல்லாம் குவான்டிட்டியான மாடுனா. வியாபாரம் உடனே கால் பண்ணலாம், அவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த பாவடைய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல மோடி டைப்பான மாடு, ஜெட் பிளாக் மாடுனா, போலிஸ்டால் பிரீடு. அதாவது குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, நேரம் 10 கரை வரும். 15 நாள் அவங்க கண்டுபாட நல்ல முக லட்சணம். முக லட்சணத்துக்கே பண்ண கொடுக்கணும். பிரீடு மொட்டை, குட்டம் மூஞ்சி, குழி நெத்தி, சிந்தாமணி பிரீடு. நல்லா அழகுல நல்ல அழகு. அதாவது மாடுங்களை தேடி எந்த சந்தையும் அலைய தேவையில்ல. இல்லைண்ணா, எல்லா சந்தையில என்ன மாடுங்க இருக்குமோ அதெல்லாம் வாழைப்பாடியிலே இருக்குது. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல இருக்கு. வாழைப்பாடி வந்துட்டு கால் பண்ணா நல்லா பிரீடு குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம். ஃபார்ம்ல இருந்து பிடிச்சமான மாடுங்க எடுத்துக்கலாம். சுத்தமான மாடு அடிக்க ஒரு காம்பலாம். நேரம் 10 கரை வரும். 15 நாள் ஆகும். ஓகேண்ணா, ஹெச்எஃப் கிராஸ்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆமாம்ண்ணா, எந்த மாடு எவ்வளோ பிடிக்குமோ எடுத்துக்கலாம். ஆமாண்ணா. எவ்வளோ கறவை கொடுப்போம்? நேரம் 10 வரணும். 10. பாரு, நம்ம ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக போகக்கூடிய மாடு ஒரே மாதிரி ரெட்டின் ஜெர்சி ரேர் ப்ரீடு. நேரம் 10 23 லிட்டர் சொன்னாங்க. 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். சுத்தமான மாடு, எல்லாம் வெயிட் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, ரெட்டை முதுகு மாடு, எல்லாம் முக லட்சணமான மாடு. மடி லூஸ் பண்ணணும், பிரம்மாண்டமாக வரும். 22-23 லிட்டர் கேரண்டி சொன்னாங்க. 20 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். நல்லா அகலமாக, நல்லா பேக் வெயிட், போன் வெயிட்டான மாடு. நல்லா மெழுகு தோல். கறக்க பிடிக்க அற்புதமாக இருக்குது. குணத்தில் தங்கம், பச்சை புள்ள மாதிரி. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. ரெட்டின் ஜெர்சி ஆமாண்ணா. எஸ்என்எஃப் பக்காவாக இருக்கும். எறும்பு பால் மாதிரி. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. செவலில் இந்த ஒரு மாடு மட்டும் தான் இருக்கு. ஆமாம், ரெட்டின் ஜெர்சிண்ணா. தேவைப்படுறவங்க நீங்கள் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே ப்ரோ. மினிமம் இனிமே வர வாரங்களில் ஆமாண்ணா, ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க 40 மாடு கிட்ட. இனிமே நம்ம என்ன மாதிரி மாடுகளை எதிர்பார்க்கலாம்? ஹச்எஃப்க்கு ஜெர்சி இருந்தாலும் கூட ஒரு எறும்பு வந்து சேல் ஆயிடுச்சுண்ணா. அந்த எருமை சேல் ஆயிடுச்சு. அவன் ஃபார்மில் இருந்த மாடு எல்லாமே லைவாக பார்த்தாச்சு. இப்போ இருக்கிறது ஸ்டாக் லைவ் ஸ்டாக்காக இருக்குது. தேவைப்படுறவங்க எது பிடிக்குதோ உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். வர முடியாத சுச்சுவேஷனுக்கு வீடியோ கால் மூலியமா இந்த மாடு பிடிக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா வீடியோ காலில் காட்டுவேன். அமௌண்ட் பே பண்ணால் டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ வீடியோவில் நிறைய பேர் மாடு பார்த்துருப்பாங்க. ஆமாண்ணா, வீடியோவில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு தெரியல. ஆமாண்ணா, ஏன்னா நம்ம லைட்டிங்கு அதெல்லாமே இருக்குது, கேமரா பண்ணி காமிக்கிறது. கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாண்ணா, அதேமாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக வரணும். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணிப்போண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகே பிரதர், இந்த வாரம் மாடுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆமாண்ணா. ஸோ இதில் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. ஆமாண்ணா. ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து மாடுகளோட அப்டேட் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாண்ணா. அடுத்த வாரமும் நம்ம பண்ணையில் என்னென்ன மாடுகள் வருதுன்றது பார்ப்போம். ஓகே, நன்றி ப்ரோ. நன்றிண்ணா.